சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திமுகவிலிருந்து உருவான கட்சி தான் அதிமுக. எனவே தாய்க்கு வந்து எந்த குட்டியும் வந்து பயிற்சி கொடுக்க தேவையில்லை. பிஜேபியின் ஆளுகைக்கு கட்டுப்பட்டவராக ஆகிவிட்டார். நீங்கள் சொன்னீங்கல்ல, டெல்லி அமித்ஷா இல்லம் தேடி அங்கே போய் அலையன்ஸை புதுப்பிச்சுட்டு அவர் உத்தரவாண்டி காத்திருப்பது. திரு பிஎஸ் கோயல் இங்கே வந்து அமித்ஷா மீண்டும் நாங்கள் வந்து எடப்பாடி இந்த லீலா பேலஸ் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு எப்படி அகில இந்திய அளவில் ஒன்றிய அளவில் பாரதிய ஜனதா என்டிஏவுக்கு பாரதிய ஜனதா தலைமை, அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் என்டிஏ என்று சொல்வது பாரதிய ஜனதா கட்சி தான் தலைமை. அதன் கட்டுப்பாட்டில் சரணடைந்து விட்டதா காங்கிரசிடம் திமுக? கேள்வி. அங்கே இருக்கக்கூடிய அமைப்பில் தான் பலரும் இன்றைக்கு எங்கள் தலைவரை தேடி வருகிறார்களே தவிர என்ன இங்கே இருந்து ஒரு தனிநபர் கூட பாரதிய ஜனதா கட்சியை நோக்கியோ அல்லது எடப்பாடி பழனிசாமியை நோக்கியோ ஒரு தனிநபர் கூட போகவில்லை. அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மாண்புமிகு அண்ணன் எங்கள் தளபதியார் அவர்களுடைய தலைமையை அவர் ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதாக அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவானது மிக சரியான முடிவு. அதுதான் அவருக்கு எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு சுயமரியாதையும் தன்மானத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வழியாக இருக்கு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த வழக்கறிஞர் முன்னாள் எம்எல்ஏ திமுகவின் செய்தி தொடர்பாளர் சுப்புரத்தின் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுக்குட்டிகண்ணன். அதாவது ஜெயலலிதா அவர்கள் 2014 பாராளுமன்ற தேர்தலில் லேடியா மோடியா அப்படின்னு சொன்னார். அப்பொழுதைய திமுக தலைவர் கருணாநிதி டாடியான்னார். அப்போ ஜெயலலிதா அவர்கள் அது சொன்னதனால் இங்கு பிஜேபி தோற்கடிக்கப்படும் அந்த ஃபார்முலாவை திரு ஸ்டாலின் அவர்கள் 2019, 2021, 2024 3 தேர்தல்களாக பயன்படுத்தி ஆண்டு அனுபவித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க 2026 திரும்பவும் அதே ஃபார்முலா எந்தவித மாற்றம் இல்லாமல் சொல்கிறார், தமிழக மக்களிடம் கொண்டு போகிறார். இப்பொழுது கை கொடுத்துருமா? எத்தனை வாட்டி சார் இதே சொல்லிட்டு இருங்க, ஒரு அளந்து விடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல திமுகவில இருந்து உருவான கட்சி தான் அதிமுக. எனவே தாய்க்கு வந்து எந்த குட்டியும் வந்து பயிற்சி கொடுக்க தேவையில்லை. கேளுங்க ஒரு நிமிஷம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யாரும் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக பேச்சுக்களை நாட்டில் கற்றுக் கொடுத்தது என்ன, வளர்த்து விட்டது இவர் எல்லாம் அத்தனையும் என்ன திராவிட இயக்க பாசறையும் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே வந்து அம்மா சொன்னதுக்காண்டி அவங்க அம்மா கண்டுபிடித்த அம்மா அஃப்கோர்ஸ் ஈச் லீடர் வில் பி 2014 பாராளுமன்ற தேர்தல். we don't deny it. each leader will be having their own style of approaching elections. சொல்றது புரியுதுங்களா? அவங்க they will form their own phrases. அன்றைக்கு லேடியா மோடியான சின்ஸ் அமாவாசை லேடி, அந்த மோடிங்கிறது வந்து மேட்ச் ஆச்சு. எதுக்குமா எந்த தேர்தலாக இருக்கட்டும் சார், பாராளுமன்ற தேர்தல், அம்மா சொன்னது சட்டமன்ற தேர்தல் இல்லை, 2014 பாராளுமன்ற தேர்தல், எந்த தேர்தலும் இருக்கட்டும் சார். அதற்கு அம்மா காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் 100க்கு மேற்பட்ட 100 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்று 100 சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்று, ஏன்னா இதுவரையில் தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்கட்சியானது இவ்வளவு பலமுறை எதிர்கட்சியாக இருந்ததே இல்லை என்ற அளவில் அன்றைக்கு எதிர்கட்சியாக இன்றைய முதல் தலைவர் 97 சீட்டு சார், அதான் எங்கள் தலைவர் மாபெரும் எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற தேர்தல் 1.1% தான் சொன்ன வாக்கு. எனவே வந்து அன்றைக்கும் 100 தொகுதி கூட அறிவிச்சல வெற்றி பெற்ற முதலமைச்சர் வாழ்த்துக்கள் சொன்னான்னு சில பல தெல்லுமுள்ளு வேலைகள்லாம் நடைபெற்றது. அன்றைய கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை கண்டித்து அறிக்கை விட்டார்கள். சொல்லப்படுகிறீங்களா? இன்றைய சபாநாயகர் திரு அப்பாவு அவர் வந்து லீடிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வெளியிலே தூக்கி எறியப்பட்டு சிஆர்பிஎஃப் வீரர்களால் இன்பதுரை வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட அந்த போன்ற ஜனநாயக படுகொலையும் ஜனநாயக விரோத போக்குகள்லாம்
என்ன அரங்கேற்றப்பட்ட தேர்தல் அது. எனவே அதெல்லாம் ஒப்பிடாதீங்க. எங்களை பொறுத்தளவில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எழுந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை என்று வந்து இது பிஜேபியின் ஆளுகைக்கு கட்டுப்பட்டவராக ஆகிவிட்டார். நீங்கள் சொன்னீங்கல்ல, டெல்லி அமித்ஷா இல்லம் தேடி அங்கே போய் அலையன்ஸை புதுப்பிச்சுட்டு அவர் உத்தரப்பாண்டி காத்திருப்பது. திரு பிஎஸ் கோயல் இங்கே வந்து அமித்ஷா மீண்டும் நாங்கள் வந்து எடப்பாடி இந்த லீலா பேலஸ் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு அதிமுகவோட கூட்டணி உருவாக்கிட்டான் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்றப்ப ஒரு வாய் மூடி மௌனியாக அதே அமித்ஷாவை ஏறக்குறைய 7 மணி நேரம் காக்க வைத்தவர் திரு எடப்பாடி அவர்கள். எங்க வச்சு? அதாவது 2025 ஏப்ரல் 10 பாஜக அதிமுக கூட்டணி என்று சொல்வதற்கு காலையில 10 மணில இருந்து எடுத்த நடவடிக்கை இரவு 7 மணிக்கு தான் கை கொடுச்சு. அப்போனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறார் நீங்க. அதாவது நீங்க அதிமுகவோட கைப்பாவை இல்லை, அப்படி கடுமையான வார்த்தை பயன்படுத்தணும்ல. அதிமுகவோட சப்போர்ட்டரா நீங்க இருந்துட்டு போங்க. எடப்பாடி அவர் வந்து லீலா பேலஸ் ஹோட்டலில் இவர் இருக்காரு அமித்ஷா. எடப்பாடி பழனிசாமி அப்பாயின்மெண்ட் கேட்டு உட்காந்துருக்காரு. அவர் ஹி வாஸ் மீட்டிங் லீடர்ஸ் ஆஃப்டர் லீடர்ஸ். ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பலரையும் சந்தித்துக்கிட்டு அவர் தான் டைம் எடுத்துக்கிட்டு இரவு 7 மணிக்கு எடப்பாடியை வர சொல்லி எஸ்கலேட்டரில் கூட்டி வந்து நீ அமைதியாக உட்காந்துக்கணும், நான் மட்டும் இப்படி கூட நீங்க மூத்த வழக்கறிஞர் சார், எப்படி காலம் மாத்திவீங்க சார். நடந்த உண்மை அதுதான் உங்களுடைய வாதமே உங்களுக்கு நடந்த உண்மையை சொல்றேன். இதுல இட்டுக்கட்டுனா தான் பண்ண வேண்டியது, இல்லாததுக்கு தான் நம்ம வந்து இட்டுக்கட்டணும் சார். நடந்த சம்பவம் நீங்கள் நான் பார்த்தேன். எஸ்கலேட்டர்ல வந்து அவர் அமித்ஷா தான் சொல்றாரு கூட்டணி உருவாச்சு இப்படி அப்படின்ட்டு. இவர் வந்து அமைதியாக உட்காந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போவே அது கடும் விமர்சனம். எனவே வந்து பாரதிய என்டிஏ என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது எப்படி அகில இந்திய அளவில் ஒன்றிய அளவில் என்டிஏவுக்கு பாரதிய ஜனதா தலைமை, அதே போல் தமிழ்நாட்டிலும் என்டிஏ என்று சொல்வது பாரதிய ஜனதா கட்சி தான் தலைமை. அதன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்ற அர்த்தத்தை உள்வாங்கி கொண்டு உட்புகுத்தி தான் இன்றைக்கு கூட திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் என்டிஏ ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் என்று சொல்கிறார். கூட்டணி ஆட்சி என்றும் சொல்கிறார். நீங்க சொல்றது கரெக்ட். 2019 தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல் 13 கட்சிகளை தன்னுடைய கைக்குள் வைத்துக் கொண்டிருந்தார் திரு ஸ்டாலின் அவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்கும் போது அந்த கைக்குள் இருந்ததெல்லாம் வெளிவர பறக்க வெளிப்போ ஆரம்பிச்சிருக்க சார். அடுத்த கட்சியை பார்க்க ஆரம்பிச்சு காங்கிரஸ் விஜய கூட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு காங்கிரஸின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்டோங்கிற சொல்லியிருக்காரு. இது எப்படி இது விஷயத்தை கேளுங்க. திரு கிறிஸ்டோ இந்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் சில பல சிக்கல்கள் போல் வெளியில் ஒரு தோற்றம் உருவாவதற்கே அடிப்படை காரணம் நீங்கள் சொன்ன அந்த கிறிஸ்டோங்கர் தான் என்கிற ஒரு செய்தியின் அடிப்படையில் தான் அகில இந்திய தலைமையானது, காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையானது, காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு கேசி வேணுகோபால் அவர்களையும் சிங் டியோ அவர்களையும் அனுப்பி எங்கள் தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதுதான் அதிகாரப்பூர்வமான சார் நான் சொல்லிக்கிறேன். அவர்கள்தான் அதிகாரப்பூர்வமாக எங்கள் தலைவருடைய தகுதிக்கு டு த ஸ்டேச்சர் ஆஃப் அவர் லீடர், பார்ட்டி லீடர் அண்ட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர். சொல்லுங்க சார். சரிங்களா? எங்களுடைய முதல்வனுடைய அந்த ஸ்டேச்சருக்கு ஏற்றவா அவர்கள்தான் என்று ஃபிக்ஸ் என்று முடிவு செய்து அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் தான். அவங்க தான் பேசிட்டு போயிருக்காங்க, டெல்லி போயிருக்காங்க. எனவே வந்து அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து தானே தவிர மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்த டாகர் சொல்லக்கூடியதெல்லாம் உங்களை மாதிரி அதிரடி செய்தி விநியோகிக்க விரும்பும் நண்பர்களுக்கு தீனிப்படக்கூடிய ஒரு அரசியல்வாதியாகத்தான் அவரை பார்க்க வேண்டுமே தவிர. ஏன்னா நீங்கள் யூ மஸ்ட் அப்டேட் யுவர் செல்ஃப் மினிட் பை மினிட். இது இந்த டோகர் சொன்ன முன்னாடி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை மிக தெளிவாக சொல்லியிருக்கார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு
நடைபெற இருக்கிற ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் களம் காணுவார். அப்பன்னா அப்போ இருங்க என்கிற செய்தி இன்றைய இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னால் அவர் முறையாக செய்தி சேனலுக்கு கொடுத்து விட்டு, எனவே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியுடைய பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டு இருக்குது. நாளை மறுதினம் என்று நினைக்கிறேன். நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள், நாளை மறுதினம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறோம் என்று மாநில தலைவர் சொல்லியிருக்கிறார். எனவே திஸ் should be taken as the official version of the Congress party. அப்போனா திமுக காங்கிரஸிடம் சரணடைந்து விட்டதா? ஏனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுகவுடன் இருந்தால்தான் வெற்றி பெறும் என்ற ஒரு பிம்பம் இருக்கிறது. அந்த காங்கிரஸ் வெளியே போனால் திமுகவுடைய அந்த பிம்பம் சிதைந்துவிடும். அதனால் சரணடைந்து விட்டதா காங்கிரஸிடம் திமுக? இந்த கேள்வியை நீங்கள் ஒரு சென்ஸ்லெஸ் கொஸ்டின் வேறு ஆஸ்கிங், சரிங்களா? காங்கிரஸ் கட்சி தான் எங்கள் தலைவர் வீடு தேடி அண்ணா அறிவாலயம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கே தவிர, எங்கள் தலைவர் அங்கே 10 ஜன்பத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சொல்கிறேன், இருங்க சார், என்னை பேச்ச விடுங்க சார். கேள்வி அவளை 2 நிமிஷம் கேள்வி கேட்டுட்டு என்னை பேச்ச விடுங்க, சரிங்களா? சரணடைகிற வார்த்தையை தயவுசெய்து நீங்கள் வித்ட்ரா பண்ணன. யார் சரணடைகிற வார்த்தையை? இப்போ எவ்வளோ பெரிய தகுதி வாய்ந்த தலைவர் நீங்கள் இருங்க. திமுக எங்கள் தலைவரை தேடி தான் காங்கிரஸுக்கு ஏற்கனவே கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் இன்றைக்கு இன்டாக்டா. அதுதான் எங்கள் தலைவருடைய தனிப்பெரும் சிறப்பு என்ன என்றால், 12 ஆண்டு காலமாக கூட்டணிகளை ஒன்றிணைத்து, சரிங்களா, ஒருங்கிணைத்து ஒரு எந்த சிக்கலும் சிதறலும் இல்லாமல் கட்டிக்காத்து வரக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு போற்றப்படுகிறார் எங்களுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். காங்கிரஸ் கட்சிக்கு கருத்து வேறுபாடு என்பது ஊடகங்கள் உருவாக்கி வரக்கூடிய ஒரு தவறான ஒரு பிம்பம், முறைப்படியான பேச்சுவார்த்தை. இன்னும் சொல்ல போனால் அதிமுக கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் இன்றைக்கு தேசிய விஜயகாந்த் கட்சி டிஎம்டிகே இன்றைக்கு வெளியேறி எங்கள் இயக்கத்திற்கு வந்திருக்கிறது, சரிங்களா? சார், காங்கிரஸ் கட்சி என்டிஏவில் இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருவதாக செய்திருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய அதாவது பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்து இன்றைக்கு தந்தை தனியாக மகன் தனியாக 2 பிரிவாக சிதறி கிடக்கிறது, சரிங்களா? அதேபோல் என்டிஏவிலிருந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே நாளை வர இருப்பதாக செய்தி வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய அமைப்பில் தான் பலரும் இன்றைக்கு எங்கள் தலைவரை தேடி வருகிறார்களே தவிர, என்ன இங்கே இருந்து ஒரு தனி நபர் கூட பாரதிய ஜனதா கட்சியை நோக்கியோ அல்லது எடப்பாடி பழனிசாமியை நோக்கியோ ஒரு தனி நபர் கூட போகவில்லை, போவதாக சிந்திக்க கூட இல்லை. இன்ற நிலையில் போய் யார்கிட்ட சரணடைகிறது? எனவே திராவிட இயக்க வரலாற்றில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் அவர்கள் நேராக நிமிர்ந்து என்ற அரசியல் செய்து தான் எங்கள் இயக்கத்திற்கு பழக்கமே தவிர, சரணடைகிற பேச்சுக்கே நீங்கள் எமர்ஜென்சி காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி தன்மானத்திற்காக ஆட்சியை இழந்த கட்சி, சுயமரியாதைக்காக, தமிழுடைய உரிமைகளை கட்டி காப்பதற்காக, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நலனை காப்பதற்காக, இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை காப்பதற்காக, அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற விளிம்புகளை காப்பதற்காக ஆட்சி கூட இழந்திருக்குமே தவிர, ஒரு பொழுதும் யாரிடமும் எந்த சக்தியிடமும் திராவிட முன்னேற்ற கழகம் சரணடைந்ததாக வரலாறே கிடையாது. அது எந்த கனவிலும் நடக்காது. சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க ஓபிஎஸ் திமுக கூட்டணியில் வரப்போகிறார். அவர் திமுகவிடம் கூட்டணி வைப்பது நியாயமா, தர்மமா, இதுவா? அவருக்கு பதவி ஆசையா? அப்படிதானே இருக்கு திமுகவிடம். அத குட்டிக்கண்ணன், நீங்க கேள்வி, அதாவது அவரே அரசியலிருந்து விலகி இருந்த கௌரவமா இருந்திருக்குங்க. ஒரு தனி நபராக இருக்கட்டும் அல்லது ஒரு இயக்கமாக இருக்கட்டும், சரிங்களா, காலமும் சூழலும் தான், சரிங்களா, ஒருவருடைய அரசியல் எதிர்காலத்தை, அரசியல் நிலைப்பாட்டை தீர்மானிப்பதாக இருக்கிறது. அதனால் ஓபிஎஸ் அவர்கள் நான் இப்போ அங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்து கொண்டு நீங்கள் சரியாக சொன்னது போல் இன்றைக்கு செய்தி தொடர்பாளர் எங்கள் தலைவரால் நியமிக்கப்பட்டு இன்றைக்கு கௌரவிக்கப்பட்டு இருக்கிறேன். எனவே அந்த சப்ஜெக்டில் லென்த்தாக போகிற முறை இல்லை. இருந்தாலும் நான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். அவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்து கிடக்கின்றக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து விடக்கூடிய அனைத்து சக்தியும் ஒன்றாக சேர வேண்டும்.
அப்படி சேர்ந்து ஒருமுகமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அஸ் எ சிங்கிள் யூனிட் ஒரே அமைப்பாக பிளவுகள்லாம் நீக்கப்பட்டு ஒன்றிணைந்து ஒரே அமைப்பாக இருந்து போட்டியிட்டார்னால் பலம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் தலைமையில் அமைந்திருக்கிற பலம் வாய்ந்த கூட்டணியையும் எதிர்கொள்ள முடியும். எனவே ஒற்றுமைக்கு நான் எந்த தியாகத்துக்கும் தயார், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் சேர தயார் என்று சொன்ன பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தனி மனிதன் 4.5 ஆண்டு காலம் ஒன்றாக பயணித்தவர்கள் சின்ன மனிதாபிமானம் மனித மாண்பு கூட இல்லாமல் அவரை துச்சமாக எள்ளிநகையாகி கிண்டல் செய்து கேலி செய்து எந்த சொல்லையும் ஓ பன்னீர்செல்வத்தை நான் இந்த கட்சியில் சேர்த்து பேச்சுக்கேட இல்லை. பத்திரிகையாளர்களே உங்கள்கிட்ட 100 தடவை திரும்ப சொல்லிட்டேன், திரும்ப இந்த கேள்வியை கேட்பீங்களா என்று பத்திரிகையாளர்களே எரிச்சல் ஊட்டி கோபத்துடன் பேசி எனவே அவரை சேர்க்கவே முடியாது என்று சொன்ன பிறகு ஒரு அரசியல் கட்சியில் நீங்கள் சொன்ன முதலமைச்சராகவும் பல்வேறு பொறுப்புகள் 50 ஆண்டு காலம் அரசியல் சொந்தக்காரர் அவர் திருவோடு தூக்கிட்டு ரோட்டில் அலைய முடியாது, சரிங்களா, சாமியார் மாதிரி. எனவே இந்த திராவிட இயக்க பூமி என்பது தந்தை பெரியார் தன்னுடைய இறுதி மூச்சு உள்ள வரை 96 வயது வரை, சரிங்களா, கடைசி பொதுக்கூட்டம் இதே டி நகர் பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் அவர் பேசிய கடைசி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. எனவே அந்த மேடையிலே மயங்கி விழுந்து பிறகு வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் போய் அங்கே தன்னுடைய இறுதி மூச்சை தன்னுடைய பயணத்தை முடித்து கொண்டார் 96 வயது வரை. எனவே டாக்டர் கலைஞர் அவர்கள் சற்றப்போ 96 வயது வரை இந்த தமிழ் மக்களுக்காக பாடுபட்டார். புரட்சியார் இப்படி இந்த தமிழ்நாடு வரலாறு திராவிட இயக்க தலைவர்கள் பொது வாழ்க்கையில் தங்களை இன்றைக்கு இயற்கை எய்திய நம்ம சமகாலத்தில் வாழ்ந்த திரு நல்லக்கண்ணு சார் தோழர் தோழர் தான் நல்லது வணக்கத்திற்குரிய தோழர் அவருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய செவ்வணக்கத்தையும் அஞ்சலியை செலுத்திக் கொள்வோம். இன்றைக்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்களே அவருக்கு அரசு மரியாதை செலுத்தியது மட்டுமில்ல, அனைவரும் உணர்ச்சி வசப்படக்கூடிய வகையிலே அவரே இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழரை போல ஒரு தொண்டரை போல இன்றைக்கு செவ்வணக்கம் தகைசால் தமிழர் நல்ல கண்ணுக்கு செவ்வணக்கம் என்று முதல்வர்களே கோஷம் எழுப்பி இன்றைக்கு அரசியல் மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு என்பது அரசியல் கட்சி மாச்சரியங்கள்லாம் கடந்து அரசியல் மாட்சிமையும் அரசியல் பண்பாட்டை காக்கக்கூடிய ஒரு பூமி. எனவே அந்த அடிப்படையில் முடிந்தவரை தன்னால் உழைக்கும் சக்தி உள்ளவரை பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் உழைத்து கொண்டிருப்பது தான், மக்கள் சேவை செய்வது தான் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் தொடர்ந்து இருந்து வரக்கூடிய நடவடிக்கை. அந்த அடிப்படையில் நான் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு காலமும் சூழலும் அவரை ஒரு நிலைப்பாடு எடுக்க தூண்டி இருக்கிறது. சரியான நிலைப்பாடு என்பது திராவிட இயக்கத்தில் ஊறி வளர்ந்தவர், திராவிட இயக்கத்தினுடைய தொட்டிலாகவும் திராவிட இயக்கத்தினுடைய தாய் வீடாகவும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னை இணைத்து கொள்வதிலும் இன்றைக்கு தகுதியும் சான்றாமையும் ஒருங்கே அமைப்பட்ட ஒரு தலைவராகவும் தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த முதலமைச்சராக ஆளுமைமிக்க தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய முதல்வர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மாண்புமிகு அண்ணன் எங்கள் தளபதியார் அவர்களுடைய தலைமையை அவர் ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதாக அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவானது மிகச்சரியான முடிவு. அதுதான் அவருக்கு எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு சுயமரியாதையும் தன்மானத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வழியாக இருக்கும். எனவே அவருடைய அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் சொல்வது போல் காலமும் சூழலும் அவரை அந்த முடிவு எடுக்க தூண்டி இருக்கிறது. அந்த முடிவு அவரை எடுத்து விரைந்து எங்கள் தலைவர் தலைமையேற்றால் நிச்சயமாக அவர் சால சிறந்த முடிவாக அது பார்க்கப்படும். நிச்சயமாக அவருடைய அரசியல் எதிராலும் சிறந்து விளங்கும். சரி சார், இறுதியாக ஒன்று சார், திரு ஸ்டாலின் அவர்களால் தன்னோடு கூட்டணி வைத்துள்ள கட்சிகளுக்கு எந்த விதமான மன மாசரம் இல்லாமல் யாருக்கும் மன வருத்தம் இல்லாமல் தொகுதி பிரித்து கொடுத்து ஒற்றுமையாக இருக்குமா, இல்லை எப்படி போகும்? நிச்சயமாக இதுக்கு உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைந்த நாளிலிருந்து எந்தவித பிரச்சனை இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் சலசலப்பு இல்லாமல் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியோடும் தான் இந்த கூட்டணி எங்கள் தலைவர் தலைமையில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எந்த இயக்கமும் எந்த அரசியல் கட்சியும் ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்பை அவர்களுடைய உணர்வை
வெளிப்படுத்துவது இயல்பான ஒன்று தான். இங்கே ஐடிசி ஹோட்டல் நடந்ததில் கூட காலையில் அந்த நிகழ்ச்சியை முதல்வர் துவக்கி வைத்தார்கள். மதிய டூரிங் லஞ்ச் டைம் துணை முதல்வர் வந்து பேசுகிற பொழுது மிக அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார்கள். மாண்பு துணை முதல்வர் இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், நீங்கள் கேட்ட கேள்வியே அங்கேயும் அங்கே டெல்லியிலிருந்து வந்த நிருபர் கேட்டபொழுது, சச்சார் கேட்டபொழுது அவர் தெளிவாக சொன்னார், எங்கள் தலைவரை பொறுத்தவரை, முதல்வரை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு சில பல நேரங்களில் வருத்தம் ஏற்பட்டால் கூட கூட்டணி கட்சிகளை மகிழ்விக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய முடிவு இருக்கும். எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் எத்தனை கருத்துக்கள் பகிரப்பட்டாலும் அத்தனையும் சீர்தூக்கி பார்த்து கூட்டணி கட்சிகள் மகிழக்கூடிய வகையில், திருப்தி அடையக்கூடியவர்களே நல்ல முடிவு எட்டுவார். எனவே இந்த கூட்டணி நின்று நிலைக்கும். வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் மிகப்பெரிய மகத்தான 200 தொகுதிகள் மேல் வென்று மீண்டும் எங்களுடைய தலைவர் முதல்வர் ஆவார் என்று துணை முதல்வர் சொன்னதுன்னா உங்களுடைய கேள்விக்கான பதில். கூட்டணியில் சலசலப்பும் இருக்காது, வருத்தம் இருக்காது. இங்கே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கரைபுரண்டு ஓடும். எங்கள் தலைவர் 2026 தேர்தலில் மே மாதம் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக 2வது முறையாக 200 தொகுதிகள் என்று முதல்வர் ஆவார். நிச்சயமாக நாமெல்லாம் மகிழ்வோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, மிக்க நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.